ஹாய் கைஸ், வெல்கம் டு தர்னாஸ் கிச்சன். இப்போ நம்ம சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் செஸ்ட் பீஸை வந்து நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஒரு பவுலுக்கு மாற்றிட்ட பிறகு இதில் நான் சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் மசாலாவில் உப்பு இருக்கணும், நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சில்லி சாஸ் இருந்தால் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம மேஷ் பண்ணி நல்லா அது ஊற வைக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா அது வந்து ஊறுற அளவுக்கு இருக்கணும். அதனால நம்ம தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நல்லா இது பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தயிர் போட்டிருக்கனால அது தண்ணி பிரிஞ்சு வரும். ப்ளஸ் உப்பு ஆட் பண்ணியிருக்கனால அதுவும் தண்ணியில் வந்து ஈரப்பதமாக வந்துடும். அதனால் நம்ம தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாவுலேயும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு 2 to 3 hours வரைக்கும் வந்து மேக்னேட் பண்ணி இப்படி இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாக மேக்னேட் ஆகிடும். அதனால் நம்ம ஃப்ரீசரில் இது வந்து ஒரு 2 hours வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு முட்டையை வந்து எடுத்து நல்லா அதை பீட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மைதா, கொஞ்சம் காரத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடாயை எடுத்து ஒரு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பறக்க வச்சுக்கோங்க. சூடாகணும் நல்லா எண்ணெய். ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு முட்டையில் டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிட்ட பிறகு அதை அப்படியே வந்து இந்த மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்படி உதறிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம முட்டையில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து கோட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா சுவையான சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி ஆகிடும். KFC ஸ்டைல் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Thank you for watching the video.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டும்.